பாப்புலாரிட்டியை பொறுத்தளவுக்கு ஸ்டாலினை விட கூடவே இருப்பார் விஜய். ஏன்னா விஜய்க்கு நெகட்டிவ் பட்டனே கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? இப்ப ஏடிஎம்கே சரியில்லைன்னு ஒரு குரூப் இருக்கும், டிஎம்கே சரியில்லைன்னு ஒரு குரூப் இருக்கும், விஜய்க்கு சரின்னு மட்டும்தான் ஒரு குரூப் இருக்கும். சரியில்லைன்னு ஏன் இருக்கும்? சந்தேகப்படுறவங்க கூட நாளைக்கு ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி பின்னாடி இருக்கோ ஒரு குரு அப்படி இருந்தவங்கள அதுக்கு எதுவும் ப்ரூஃப் கிடையாது, அவங்க யோசிப்பாங்க அப்படியா இருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து போகாம இருப்பாங்க. ஆனா அது வேண்டாம் அப்படின்னு போட மாட்டேன். சில பேர் பார்த்தீங்கன்னா உயிரே போனாலும் டிஎம்கே போட மாட்டேன், உயிரே போனாலும் பிஜேபி போட மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது நெகட்டிவ் ஓட். உங்களுக்கு புரியுங்களா? நம்ம என்ன சொல்றாங்க, பிஜேபி கூட சேர்ந்தா சிறுபான்மை ஓட்டு கிடைக்குமா கிடைக்காது இந்த கேள்வி வருதுல. விஜய்க்கு அது கிடையாது. ஹி இஸ் நாட் கேரியிங் எனி டெட் வெயிட். உங்களுக்கு புரியுங்களா? சோ அவருக்கு இருக்கிற நம்ம பிஜேபி மாதிரியான கட்சி வந்து நெகட்டிவ்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில். அதான் ஒரு பெரிய சேலஞ்ச். மைனஸ் ஓட்ல இருந்து ஆரம்பிச்சு இல்லங்கிற ஜீரோக்கு வந்து அப்புறம் பாசிட்டிவ் ஓட். இப்போ பாசிட்டிவ் ஓட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் நேர எடுத்தோடனே ஜீரோல இருந்து ஆரம்பிப்பார். அவருக்கு மைனஸே கிடையாது. டிஎம்கேக்கு மைனஸ் உண்டு. உங்களுக்கு டிஎம்கே பிடிக்காத குரூப் உண்டு. அப்ப விஜயோட பாப்புலாரிட்டி யாரை விட டாப்ல இருக்கும். அவர் நம்பர் 1 ஸ்டார். தமிழ்நாட்டில் வந்து நீங்க விஜயான்னு கேட்டா எந்த விஜய், முரளி விஜயா அந்த விஜயா யாரும் கேட்க மாட்டாங்க. புரியுங்களா? விஜய் கட்சி அப்படின்னு சொன்னா எந்த விஜய் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் விஜய்னா யாரும் தெரியும். அப்ப அவ்வளவு பெருசா உள்ள டவுன் டு எர்த் வந்து ரீச் ஆயிருக்காரு. அப்ப அவருடைய பாப்புலாரிட்டி வந்து நான் வந்து ஸ்டாலினுக்கு கீழே ஸ்டாலினுக்கு மேலவே இருந்தாலும் ஆச்சரியம்